ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம மட்டும் சாப்பிட்றது இல்லை, வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சத்தானது. ஆனால் 2 பேர்த்துக்கும் வேறு வேறு வேர்ஷனில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். அது எப்படிங்கிறது பார்க்கலாம். கடாயில் 1 டம்ளர் அளவுக்கு நான் கம்பு மாவு எடுத்திருக்கேன். இது நான் கடையில் வாங்கின கம்பு மாவு தான். மிதமான சூட்லேயே மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப சூடாகணும், ரொம்ப மொறுமொறுன்னு வறுபடணுங்கிற அவசியம் இல்லை. மாவு கொஞ்சம் லைட்டாக சூடானாவே போதும். கம்பில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. புரோட்டீன், கால்சியம், அயன், மெக்னீஷியம், ஃபைபர். அதனால் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மட்டும் கிடையாது, சுகர் பேஷண்ட்ஸ் கூட ரொம்ப தாராளமாக சாப்பிட்லாம். மாவு கொஞ்சமாக சூடான உடனே வேற ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டு நல்லா முழுமையாக ஆற வச்சிடலாம். நல்லா ஆறிடுச்சு மாவு. இதில் தேவையான அளவுக்கு நான் இந்துப்பு சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கிறேன். இதை நல்லா ஒரு கொதிக்கிற தண்ணி ஊற்றி ஊற்றி நல்லா கலந்துடணும். சில பேர் டைரெக்டாகவே கடாயில் 1 டம்ளர் மாவுக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு கலந்துடுவாங்க. ஒவ்வொரு மாவுக்கு ஒவ்வொரு ரேஷியோ மாதிரி இருக்குது. ஏன்னா சில டைம் கடையில் வாங்குகிற மாவு கொஞ்சம் வேறுபடலாம். மாவை பொறுத்த வரைக்கும் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால் செஞ்சுக்க முடியாது. அதனால் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, தண்ணியை கொதிக்க வச்சுட்டு மாவில் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து எடுத்துக்கிறேன். இது போல் செய்யும்போது கொஞ்சம் முன்ன பின்ன அளவுகள் ஆனாலுமே நமக்கு பர்ஃபெக்டாக மாவு ரெடி பண்ணி எடுக்க முடியும். மாவு நல்லா கொழுக்கட்டை பதத்துக்கு வந்த உடனே கலந்துடுறதை நிறுத்திட்டு ஆற வச்சிடலாம். ஏன்னா சுடு தண்ணி ஊற்றிருக்கிறதுனால நல்லா சூடாக இருக்கும். இப்போது மாவு கொஞ்சமாக தான் ஆறிருக்கு, அதிகமாக ஆறலை. கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம ஏன் இந்த ப்ராசஸ்லாம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கணுங்கிறதுக்காக தான் செய்கிறோம். மேலே தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக சூடாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் பிசைஞ்சு உள்ளே கை வைக்கும்போது நல்லாவே சூடாக இருக்குது. அதனால நான் கொஞ்சமாக பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு 75% ஆறினத்துக்கு அப்புறமா தான் நான் கையை வச்சு நல்லா பிசைஞ்சிட்டு, இது போல் இடியாப்பம் செய்யறதுக்காக வேண்டி இடியாப்பம் அச்சுக்குள்ளே போடுறதுக்காக நான் இது போல் லைட்டாக சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் செஞ்சு எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் இந்த இடியாப்பு மிஷின் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் சின்ன சின்னதாக ஓட்டை உள்ள பிளேட்டையும் உள்ளே வச்சுட்டு மெஷின் எந்த அளவுக்கு மாவு பிடிக்குதோ அந்த அளவுக்கு மாவு போட்டு மேலே நல்லா கரெக்டாக மூடி எடுக்கணும். இதில் மெயின் திங் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த மூடியை போடுறது கரெக்டாக அந்த நூலில் கரெக்டாக போட்டு எடுக்கணும். அது போல் போட்டு எடுத்தோம் அப்படின்னாவே நல்லா ஈஸியாக பிழிஞ்சு எடுக்க முடியும். நல்லா இது போல் கரெக்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் இடியாப்பம் பிளேட்டில் ஒரு ட்ராப் அளவுக்கு மட்டும் நல்லெண்ணெய் ஊற்றி பிளேட்டில் நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன். ஸோ இது போல் செய்யும்போது இடியாப்பம் வெந்ததுக்கப்புறம் ஈஸியாக கலண்டு வரும். இந்த இடியாப்பம் பிளேட்டில் இடியாப்பம் போட ஆரம்பிச்சிடலாம். நல்லா சாஃப்டாக பிழிஞ்சு விடலாம். கை வலிக்குதா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறது போல தான் இருக்கும். ஒரு சொட்டு கூட கை வலிக்காது. அவ்வளோ சாஃப்டாக நல்ல இடியாப்பத்தை இது போல் பிழிஞ்சு எடுத்துடலாம். அரிசி மாவில் தான் நம்ம இது போல் இடியாப்பம் செய்வோம். இன்றைக்கி கம்பு மாவில் நம்ம செஞ்சு எடுத்துருக்கோம். டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ் தாராளமாக எடுத்துக்கலாம். இது போல் எல்லா பிளேட்லேயும் இடியாப்பம் போட்டுட்டு இந்த பிளேட்டை இடியாப்பம் ஸ்டாண்டில் வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு தண்ணி நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா தான் இடியாப்பம் பிளேட்டில் உள்ளே வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறம் நான் இடியாப்பம் பிளேட்டை இப்படி எடுத்து வச்சுருக்கேன். இடியாப்பம் பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கு. இது இப்போது ஸ்டாண்ட்லேருந்து எடுத்துட்டு இடியாப்பத்தை நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்குன்னு. அரிசி மாவில் செய்கிற இடியாப்பம் போலவே நல்லா சாஃப்டாக இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அது வெள்ளையாக இருக்கும், இது கம்பு மாவு கலரில் இருக்குது, அவ்வளோதான். வீட்டில் குழந்தைங்களுக்கு இது போல் ஒரு இடியாப்பம் எடுத்து தேங்காய் பால் மேலே நல்லா ஊற்றி துருவின தேங்காவை மேலே
போட்டுட்டு ஒரு 2 இல்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டு கொடுங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது போல கம்பு இடியாப்பம் செஞ்சு கொடுக்கும்போது. வெயிட் லாஸ் பண்றவங்க எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா, கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, ஜீரகம், கொஞ்சமா கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை இது எல்லாமே போட்டு நல்லா தாளிச்சு எடுத்துட்டு இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் இதையும் போட்டு நல்லா மிதமான சூட்லேயே நல்லா தாளித்து எடுத்துக்கலாம். இது நான் கம்பு இடியாப்பத்தை சேவை போல் ரெடி பண்ண போகிறேன். நீங்கள் வீட்டில் வேறு ஏதாவது குழம்பு வச்சுருக்கீங்க, இல்லை சுண்டல் குழம்பு வச்சுருக்கீங்கன்னா அது கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம். வெங்காயத்திலேயே நான் தேவையான அளவுக்கு உப்பும் கொஞ்சமாக மஞ்சளும் போட்டு நல்லா கலந்துட்டுட்டு வெங்காயம் கொஞ்சமாக மொறுமொறுப்பாக ஆன உடனே ஒரு நார்மல் சைஸ் தக்காளியை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு நல்லா கலந்துட்டுக்க போகிறேன். இது ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு எது பிடிக்குதோ அது போல் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரே ஒரு இடியாப்பத்தை நான் இது போல் பிச்சு போட்டுட்டு காரத்துக்காக நான் எதுவும் சேர்த்தலை. நான் சில்லி ஃப்ளேக்ஸ் தான் சேர்த்துறேன். இது நான் வீட்டிலேயே ரெடி பண்ணது தான். இதில் பாதி லெமன் ஜூஸும் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் எனக்கு பிடிக்குங்கிறதுனால நான் சேர்த்திக்கிறேன். கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியும் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக டேஸ்டியான கம்பு சேவை ரெடி ஆயிடுச்சு. இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ் எல்லாமே இது சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு இன்றைக்கி கம்பு மாவில் 2 வகையான இடியாப்பம் ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள்.